ஸ்ருத்திஹாசன் நான் சொல்றேன் பாருங்க, தண்ணி கேடு போட வந்தேன் நானு. ப்ராப்பர் மீம் அதுதான். சீரியஸா இருக்கிறதாங்க சொன்னேன். இப்போ கூட கேஜிஎஃப் பாத்திருக்கீங்களா? அதுல எங்க பாலையா பண்ணும்போது நீங்க வந்து இது பண்றீங்கல்ல, தளபதி தளபத்திலலாம் அவர் வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? திருட்டு கதைண்ணா. சின்ன வயசு பிரபாஸா பண்ணியிருக்காரு. பட் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஓகே தான். சலார் கோலார் ஆங் சைடுல ப்ரோ ஃபுல்லா பிஜிஎம் ஆக்ஷன் சீன் தான் சூப்பரா இருந்துதானா. ஸ்ருத்திஹாசன் தண்ணி கேடு போட வந்தேன் நான் ஸ்ருத்திஹாசனுக்காக படத்துக்கு வந்தேன். அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ, அவ்வளோலாம் ஓவர் ஹைப் ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ. இல்லை ப்ரோ, ஸ்ருத்திஹாசன் நான் சொல்றேன் பாருங்க, தண்ணி கேடு போட வந்தேன் நான். ப்ராப்பர் மீம் அதுதான். நீங்க யாரா பாருங்க, இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்டே மாறிடும். நல்லா எல்லாத்துக்கும் ஸ்லோ மோஷன், இப்படி தூக்குறாரு, கண்ணாடி போடுறாரு, எல்லா ஃபைட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். சனி கேடு போட வந்தோம். ஏய் சும்மா இருறேன், எல்லாத்துக்கும் இல்ல ப்ரோ, ரொம்ப ஸ்லோவா போகுது ப்ரோ. கம்பேக் பிரபாஸ்க்கு ஓவரா கொடுத்துட்டாங்க ப்ரோ. ரொம்ப ஆர்த்தி கம்பேக்லாம் கிடையாது, த்ரோ பேக் ப்ரோ பார்ட் 2 னு வச்சிருக்காங்க. ஆனா நான் சீக்கிரம் சொல்றேன் ப்ரோ, ஒரு மாதிரி ரொம்ப லாக் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம், கதையில 4-5 3 மணி நேரம் படம் லாகே இல்ல. ஓகே பாத்துடலாம். இது எவ்வளவு 2 மணி நேரம் இவ்வளவுதான். ஆனாலுமே பார்த்து டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஸ்லோமோ சைக்கோ மாதிரி சொல்றாங்க பிரபாஸ், ஆனா சைக்கோ மாதிரியே எனக்கு தெரியல. ஒரு வேஸ்ட் ப்ரோ. ஸ்ருதிஹாசன் படத்துல இல்லாமலே இருந்திருக்கலாம். படம் ஓவரால் இட் வாஸ் குட். நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பெஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. எல்லா சீன்லையுமே மாஸ் சீன்ஸ் நிறைய இருந்ததுங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நீங்க எல்லாரும் மேனேஜர் தான் சொல்றீங்க, ஏதாவது சீரியஸா இருக்கிறதாங்க சொன்னேன். நான் இப்போ கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஐ யூஸ்வலி டோன்ட் வாட்ச் ரிவ்யூஸ் பிஃபோர் கமிங் ஃபார் எனி மூவி. ஸோ ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளால ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்க முடியும். லைக் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மற்றவங்க சொல்கிறதே முன்னாடி கேட்டு வந்தீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் அந்த மைண்டில் ஃபீட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஐ யூஸ்வலி டோன்ட் வாட்ச். அந்த மாதிரி தான் சும்மா ரேண்டமாக வந்தேன். இட் வாஸ் ரியலி குட். மாசஸ். நீங்க என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். அதான் ஒன் டைம் ஆச்சு. கேஜிஎஃப் 2 மாதிரிலாம் ரொம்பலாம் பெரிய இது இல்லை. ஆக்ஷன் மாஸ் பிடிக்கும்னா வாங்க. ஃபுல்லாக தலை கை கால் எல்லாத்தையும் வெட்டுறாங்க. பசங்கள்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க சின்ன பசங்கள்லாம். மற்றபடி ஆக்ஷன் லவர்ஸ்க்கு நல்ல விருந்தாக இருக்கும் படம். இது செகண்ட் ஹாஃப்க்கு லீட் மாதிரி தான். நிறைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அவர் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் டீட்டெயில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிள். கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை, பட் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஓகே தான். பிரபாஸ் ரொம்ப பயங்கர எனர்ஜியாக இருக்காப்புல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமிங்லாம் ஒரு ஃப்ரேமிங் லட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களோட டெம்ப்ளேட்டே வந்து கேஜிஎஃப் டெம்ப்ளேட் தான். அதில் அம்மா சென்டிமெண்ட் அளவுக்கு இந்த அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து பெரிய டீப்பான இல்லை. குழந்தைங்க இல்லை, 2 பேர் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெரியவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த சீனை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணலை, யதார்த்தமாக தான் முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. ஆடியன்ஸோட பார்க்கையில் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ரொம்ப இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே இது மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்காக தான். பிரசாந்த் சாருக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஆமாம் சார், என் பையன் நடிச்சிருக்கிறான். தேவாவா நடிச்சிருக்கிறான். சின்ன வயசு பிரபாஸா பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 ஹாப்பிங்க. வேற லெவல். அம்மாங்கிற ஒரு உணர்வு, அது இது மாதிரி என் பையன் பண்ணிடுறாங்க அந்த உணர்வோட சரியில்ல, வேற லெவலில் இருந்துச்சு. இது வந்து இப்போ நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக, சாரி 3.5-4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம். அதுக்கான உழைப்புக்கான பலன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியல. திருட்டு கதைண்ணா. ஆமாண்ணா, ஏற்கனவே வந்து இந்த படம் வந்தது தான். ராமாயணத்தில் எப்படி அனுமாரும் நம்ம இவரும் ராமரும் இருந்ததை RRRனு ஒருத்தர் படம் எடுத்தாரோ, அதே மாதிரி இவர் கர்ணனும் நம்ம துரியோதனனும் எப்படி ஒரு நட்பு இருந்தாங்களோ, இந்த நட்பை பேஸ் பண்ணி இவர் ஒரு தளபதினு ஒரு படம் எடுத்தாரோ, அந்த தளபதியில் ரஜினி ஹீரோ கேரக்டருக்கு தேவான்னு எப்படி பேரை வச்சாரோ, அதே மாதிரி ஒரு தேவான்னு பேரை வச்சு அதே ஒரு நட்பை எடுத்துட்டார். இவர் ஏற்கனவே கேஜிஎஃப்ல எடுத்த படத்தில் ஒரு தங்கங்களை எடுக்கிற மாதிரி, ஒரு சீட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்களே, அதே கதை தான். இதில் வந்து தான் ஃப்ரெண்டுக்கு சீட்டை பிடிச்சி கொடுக்கணும், அவனை ராஜாவாக்கணுன்ட்டு மற்றவங்களாம் அழிக்கிறதுக்காக இவன் வெளியே போயிட்டு
போயிட்டு உள்ளே வரான், அதே கதை தான். அதே மாதிரி பெரிய பள்ளம், அதில் ஒரு 10 லாரி ஓடுறது, அதே மாதிரி கன்று டன்னு சுடுறது, இது எல்லாமே இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்காது, யோசிக்க வச்சிடக்கூடாதுன்றதுல இவர் தெளிவாகவே இருந்தார். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாரு. படம் சூப்பராக இருக்குங்க. படம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா இருக்கு படம். ஆமாம், யங்கர் வெர்ஷன் ஆஃப் பிரபாஸ் அண்ணா. உங்களுக்கு கேஜிஎஃப் பார்த்துருக்கீங்களா? அதில் யங்கர் வெர்ஷன் ஆஃப் ஹீரோ என்னெல்லாம் பண்ணுவார், அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படத்தில் ஃபுல் பில்டப் ப்ரோ. அதாவது ஒரு ஹீரோ வந்து இப்போது தளபதிலலாம் அவர் வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணிட்டு அவர் வரும்போது ஒரு நல்ல பிஜிஎம் போட்டுறாங்க. அப்போ கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கும். இதுதான் வந்து படம் ஃபுல்லாகவே இதே தான் நடக்குது. துப்பாக்கி கத்தி வச்சு சண்டை போடுற சீனு, ஆக்ஷன் சீன் சூப்பராக இருக்குது. இதுதான் படம் ஃபுல்லாகவே, வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சீனு அப்பப்போ அங்கங்கே நல்லா வருது, அதான் கொஞ்சம் எமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு சுத்தமாக எதுவுமே கதையே கிடையாது. சிம்பிளா ஆமாம், கரெக்டு. கேஜிஎஃப் செட் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அது அப்படியே விட்டு அப்படியே எடுத்துருக்காங்களான்னு தெரியல. கேஜிஎஃப் செட் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படியே நார்மலாக போகுது சார். படம் நார்மலாக போகுது. ஒரு 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதுவே ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு வேற லெவலில் ரோலர் கோஸ்டரில் ஆடியன்ஸ் உட்கார வச்சு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாரு. இப்போ டேரக்டருடைய பெரிய பலமே என்னன்னு பார்த்தோன்னா பிஜிஎம் சார். அவருடைய எல்லா படமும் பார்த்தோன்னா பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்மளை வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு கூட திரும்ப விடாமல் பார்த்தோன்னா பிஜிஎம்ஐ வச்சு நம்மளை வந்துட்டு அந்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்துட்டு இழுத்துட்டே இருப்பார். அது ரெண்டாவது பார்த்தோன்னா கட்டிங்ஸு, எடிட்டு, அதாவது 3 சீன் 4 சீனை ஒன்றா வச்சு பார்த்தோன்னா பேரலாக கட் பண்ணி பார்த்தோன்னா போட்டுகிட்டே இருப்பார். அதை நம்மளை வந்துட்டு எப்படின்னா நம்மளை ஒரு 2 செகண்ட் கூட வந்து நம்மளை ஒரு ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த டேரக்டருடைய ஸ்டைலு அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காப்ல. பிரபாஸ் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு, மாசா இருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்ல ஆக்ஷனா இருந்துச்சு, ரத்தத்துல தான் நிறைய இருந்தாரு. பிரபாஸ் அண்ட் பிருத்விராஜ் தான் நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு. பிகினிங்ல வந்து அவங்க அம்மாவும் ஸ்ருதிஹாசனும் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் வந்து ஃபிளாஷ்பேக் தான் கேட்கறாங்க செகண்ட் ஹாஃப். அதோட ஓகே. ஆமா, அவங்க இன்வால்வ்மென்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்தாங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ ஸ்க்ரீன்லேயே வரல. அவங்க ஃபிளாஷ்பேக் தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க சீன்ஸ் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், என் ஃப்ரெண்டோட தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு கோரா இருந்தால் லைக் இல்லை அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் பண்ணல. பட் படம் வந்து நார்மலாக ஓகே படம் அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை ஸ்ருதிஹாசனுக்குலாம் வந்து ஸ்பேஸே இல்லை. அவங்களுடைய கேரக்டரே வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க என்னதான் பாடுபட்டாலுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்குள்ள கேரக்டர் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் தேவைங்கிறதுனால வச்சிருக்காங்க தான் அந்த அளவுக்கு. KGF 3 கூட இப்பயும் எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு தான் 1 and 2 பண்ணாங்க. பட் சலார் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் கிட்ட இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு படம். ஆக்ஷன் விரும்புறாங்க இல்லையா, அந்த ஜெண்டர் அப்படியே வந்து பார்க்கலாம். படத்தில் எப்படி சொல்கிறது, அதில் ஒரு 2 இனத்தோடைய இது பேர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்றாங்க. அதர் லாங்குவேஜில் நாங்கள் டப்பிங் போயிருந்தபோது பார்த்தோம். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தமிழில் பார்க்கல, நம்ம ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கல இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க பையன் கூட, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீ தானே தம்பி பண்ணியிருக்கிற அப்படின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரேக்லாம் கேட்டாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. நிறையா டைம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரிசல்ட் இல்லை அப்படிங்கல நமக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கல. அந்த டயர்ட்னஸோ அதோட மன வருத்தமோ வலியோ எதுவுமே தெரியல, எல்லாமே மறந்து போச்சுன்னு தான் சொல்லணும். இருந்ததுங்க. அவர் வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ மாதிரி பேச மாட்டார், செம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நம்ம கிட்ட பேசுறதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். எல்லாருக்குமே தெரியும் அது KGF சீனே தான். அது அந்த அம்மா கேரக்டர் வராமல் இருக்கு, அந்த செட்டு எல்லாமே அதே தான் இருக்கு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடலாம்.
பட் மேபி கேஜிஎஃப் பார்த்த ஃபீலோட இது பார்க்கறதுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட்டாக போயிடுது, படம் ஃபுல்லாக போயிடும். ஆனால் அப்புறமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். நம்மளை மாதிரி ஆளுங்களாம் கண்டுபிடிச்சிடும்ல, கண்டுபிடிச்சி மியூசிக் என்னாச்சும் மாற்றிருக்கலாமேயா, அதேமாதிரி மியூசிக்கை போட்டு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது சில பேர் கண்டுக்கவே மாட்டானுங்க, பெருசாக இல்லை. ஏற்கனவே எடுத்த கேஜிஎஃப்பை பீட் பண்ணுமான்றது டவுட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். ஆனால் இந்த படத்தோட முழுமையான டைரக்டர் யார் பார்த்தா அன்புமணி, அறிவுமணி, அன்பறிவு தான் இந்த படத்தில் பெருசாக நிற்கிறாங்க. ஆமாம், லாகு வந்து படத்தில் எனக்கு தெரியல, ஆனால் போர் அடிக்காமல் தான் எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்சம் தலை வலிக்குது பின்னாடி சைடு, என்னென்ன தெரியல. அது இந்த படத்தில் தான் எனக்கு வந்தது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன நினச்சி வரோமோ அது அப்படியே இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வீக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமாவில் கேஜிஎஃப் பிடிச்சவங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம்னா கேஜிஎஃப்பே இன்னொரு தடவை பார்த்துடலான்ற மாதிரி தோணுது எனக்கு. அதே தான் மணிரத்னம் சார்கிட்டையும் இவர்கிட்டையும் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்கு. ஆமாம், வேற கதை கிடைக்கலன்னா நட்புக்காக எடுத்துடுறாங்களே இப்போ எல்லாருமே, அதுதான் இவரும் பண்ணிட்டாரோ அப்படின்னு. சலார் கோலார் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம். அந்த ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான் படத்தில் ஃபுல்லாமே. கதை ஒரு 2 நண்பர்களுக்கு பேஸ் பண்ண கதை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களோட ஜானர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பேஸ் பண்ணி தான். டைரக்ஷன் வைஸ் எல்லாமே பக்கம் இருக்குது. அண்ட் ஒரு செலெக்ஷன், ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கச்சன்னு போடாமல் நீட்டாக ஒரு 10 பேர் அழகாக ஒரு கேங் உள்ள அந்த பீப்புளை போட்டிருக்காங்க. அந்த ஓவராலாக படம் இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அது நீங்கள் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க தேட்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். மக்கள் எதிர்பார்த்ததை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இல்ல படத்துல வந்து எதுவுமே லாஜிக்கா எதுவும் இல்ல. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு படமா பாருங்க. லாஜிக் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அப்பெல்லாம் பார்த்தா பாலையா மாதிரி லாஜிக்லாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜம்ப் பண்ணாருன்னா ட்ரெயின் ஒரு பக்கம் அந்த பக்கம் பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் வந்துட்டு வண்டி பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் வந்துட்டு இது ஃபேக்டரி பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் எடுக்கல. இல்ல அவரு கிரிஞ்சு பண்ற மாதிரிலாம் எடுக்கல. இல்ல தமிழ் சினிமால திரும்பி சொல்லுவேன், இது வந்து இந்தியன் சினிமா, இது பேன் இந்தியா சினிமா. ஸோ அதனால பேன் இந்தியா மாதிரி எடுத்துக்கணும். இதுவே நீங்க டிசி வந்துட்டு இந்த மாதிரி அவங்க பறக்க விடும்போது, இந்த பாலையா பண்ணும்போது நீங்க வந்து இது பண்றீங்கல்ல, அங்க பாப்பேன் நான் தமிழ்ல பார்க்க மாட்டேன். பாலையா பண்ணும்போது நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்கல்ல, அப்ப சூப்பரா இருக்கு. அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சீன் சூப்பரா இருக்கு. அதாவது இந்த காலத்துல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமான்னு தெரியல, சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டியாக இருக்குது, அந்த அளவுக்கு எமோஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ். பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தெரியல. கேஜிஎஃப் அம்மா சென்டிமெண்ட்ல அந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வில்லன்னு சொதப்பிட்டாங்க ப்ரோ. வில்லன் யாருன்னே தெரில ஆக்சுவலாக. எல்லாரும் வராங்க, எல்லாருமே சாவடிக்கிறாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த கதை, அந்த கேரக்டர் இருக்குல்ல, கேஜிஎஃப் அளவுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டல. அந்த பேர் முதற்கொண்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன்.